Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.5 ninth sum. Let f is equal to set of minus 1 comma 3 0 comma minus 1 2 comma minus 9 be a linear function from z to z find f of x. ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. f of x என்னன்னு கேட்டுட்டு இந்த மூணு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி f என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் f of x உடைய ஆக்சுவல் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் வந்து தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லீனியர் ஃபங்க்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். லீனியர் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய தான் உங்களுக்கு வந்து அந்த லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்ன்றது ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு இப்போ குவாட்ராட்டிக் என்னாச்சுன்னா 2 இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஒரு இருக்கும், அதுதான் குவாட்ராட்டிக். ஸோ அந்த மாதிரி லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஏபியை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா -1,3 எடுக்க போகிறேன். ஸோ -1,3 எடுத்திங்கன்னா இதில் நீங்கள் எக்ஸு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், எக்ஸு வந்து உங்களுக்கு -1 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 ஆயிரும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா எக்ஸு பதிலாக நீங்கள் என்ன போடணும், ஸோ எக்ஸு பதிலாக என்ன போட்டிங்கன்னா இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 3 போடணும். 3 போட்டுட்டு எக்ஸு பதிலாக நீங்கள் -1, ஸோ -a ப்ளஸ் பி இது நீங்கள் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ரெண்டாவது இதே எடுத்துக்கோங்க 0, -1. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து 0 ஆயிரும், எக்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் 0 அங்கே -1 ஆயிரும். ஸோ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் -1 கிடைக்கும். அது ஏ டேர்ம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏ டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ a × 0 ப்ளஸ் பின்னு ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும், -1 b. அப்போ b என்னது -1. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் அதில் போடுங்க. ஸோ அப்போது 3 = -a ப்ளஸ் பியில் போட்டிங்கன்னா -a ப்ளஸ் பிக்கு பதிலாக -1 வந்துடும். ஸோ 3 = -a -1. ஸோ அப்போ என்ன வரும், 3 = இந்த சைடு வரும்போது +1 ஆயிரும், இங்கே -a இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a = 4. ஸோ வந்து மைனஸ் இங்கே போகும், இது வந்து 4. ஸோ -4 ஆயிரும், a = -4. இப்போ நீங்கள் இதை ஈக்குவேஷனில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸை மட்டும் ஏ பி எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஏ பியை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணாமல் போடணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிரும், ஏக்கு பதிலாக -4 அங்கே எக்ஸு, பி தான் உங்களுக்கு கிடச்சி -1. ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.